இந்த சாமந்தி நாற்று நட்டு வச்சுருந்தேன். அதுலேயே இந்த சொடக்கு தக்காளி தானாகவே முளைச்சி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதோட பயன்கள் எனக்கு தெரியாது. அப்போ நான் கமெண்ட்டில் கேட்டிருந்தேன், இதை வச்சுக்கணுமா இல்லை பறித்து போட்டுடலாமா அப்படின்னு. அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது, நான் இதை வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் இதை வளர்த்துன்னு இருக்கேன். இது வளர்க்குறதுக்கு உண்மையே இல்லைங்க, இது தானாகவே இவ்வளோ பெருசாக வந்து இவ்வளோ காயம் வந்திருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி தானாகவே நமக்கு கிடைக்கிற பொக்கிஷங்களை நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி உள்ளுக்குள்ளே அப்படி தக்காளி மாதிரி இருக்குது போல இருக்குது. இங்கே பாருங்க. அதே மாதிரி இது இன்னொரு பொக்கிஷம். இந்த மணத்தக்காளியும் தானாகவே ஒரு தொட்டியில் முளைச்சிருந்தது. அதை தனியாக எடுத்து இந்த க்ரோ பேக்கில் நட்டிருக்கேன் பாருங்கள். அழகாக காய்க்க ஆரம்பிச்சு, பூ விட்டு காய்க்க ஆரம்பிச்சிடுது. இதுவும் ஒரே சந்தோஷமாக இருக்குது எனக்கு, தானாகவே முளைச்சி இப்படி செழிப்பாக வளர்கிறத பார்த்தா. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது விதை போட்டால் முளைக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. நான் கூட அடுத்த போன தடவை போட்டோன்னே முளைச்சிது. சரி, இந்த தடவை வருமா வராதான்னு தெரியலையேன்னு நினச்சேன். பார்த்தா அழகாகவே விதையிலேருந்து முளைச்சி நாற்று நட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தேனீக்கள் பறக்கிறது. இந்த மாதிரி செடிகளை நீங்கள் உங்கள் கார்டனில் வச்சிங்கன்னா நிறைய காய்கறியும் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா மகரந்த சேர்க்கைக்கு இந்த வண்டுகள் தேவை. இப்போ பாருங்கள் எவ்வளோ வண்டுகள் பறக்கிறதுன்னு. இந்த மாதிரி வண்டுகள் தான் இந்த மாதிரி காய்களை பாருங்கள். நேற்றுக்கு பூத்து இருந்தது, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வண்டுகள் தான் நம்மளுக்கு காய் பாலினேஷன் ஆகிறதுக்கும் ஃபர்டிலைசேஷன் ஆகிறதுக்கும் உதவுறது. அதனால் நிறைய பூச்செடிகளை வைங்க. இங்கே இன்னொரு பிஞ்சு கட்டி வச்சுருக்கேன், உள்ளே இருக்குது. இந்த மேரிகோல்டு வச்சா பூச்சி கொத்தலையும் குறையும்.